السلام عليكم ورحمة الله وبركاته. بسم تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وصحابك أبدا نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل شيء هالك إلا وجهه. صدق الله مولانا العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله. அளவற்றாலும் நிகரற்றனுடையவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறேன். அகிலத்திற்கு ஒரு அருள்படமாக அவதரித்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உற்றார் உறவினர்கள் உறுதுணையாக அமைந்த உத்தம சஹாபா பெருமக்கள் இறைநேச செல்வர்கள் ஷேகுமார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் ஈடேற்றமும் உண்டாவதாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் நேற்றைய தினம் குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு, அல்லாஹ்வுடைய தாத்தை தவிர, அவனுடைய யதார்த்தத்தை தவிர எல்லா பொருளும் அழியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அதனுடைய விளக்கத்தை சொன்னோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கிறான் என்பதிலே யாருக்கும் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கிறான், ரிஸ்க் வந்து கொண்டிருக்கிறான், எல்லாம் அவன் தான் இயங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து போட்டு சும்மா இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். இந்த கோயிலுக்கு பாத்திரங்கள்லாம் செய்கிறாங்கள, ஃபேக்ட்ரிகளில் சாமான்களை செய்து ரிலீஸ் பண்ணுறதோட ஃபேக்ட்ரிக்கு அதுக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் போகுது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம படைத்து போட்டான், ஆனால் அவனுக்கு நமக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே எழும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோடையே ஒட்டி கொண்டிருக்கிறான், நம்மளோட ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. க்ஷணப்பொழுதும் அவருடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழ இயலாது. எந்த ஒரு பொருளும் நிலையாக இருக்க முடியாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பொருள்களுக்கும் ஊடுருவியே இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்படியே வெளியாகி கொண்டு இருக்கிறது. இதற்கு தான் உதாரணமாக நாம் தங்க ஆபரணத்தை சொன்னோம். தங்கத்தை நாம் என்ன செய்கிறோம்? தங்கம் என்பதை பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய கோலங்களைத்தான் நாம் பார்க்க முடியும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பல பொருள்கள் எல்லா பொருள்களிலேயும் வெளியாகி கொண்டிருக்கிறார். அந்த உருவத்தைத்தான் நாம் பார்க்கிறோம். அல்லாஹை யதார்த்தமாக பார்க்க முடியாது. விஞ்ஞானிகள் தான் அந்த யதார்த்தமான நிலையை அல்லாஹுவை பார்க்க முடியும். அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு பொருளுக்கும் மத்தியிலே நமக்கும் எல்லாம் என்ன தொடர்பு இருக்கிறது சொன்னால் நாம் எல்லா பொருளும் ஒருமித்து தான் இருக்கிறோம். சில சில பாகுபாடின் மூலமாக, அதுக்கு ஃபஸ்ஸல் என்று அரபிகளை சொல்வார்கள், சில சில பாகுபாடின் காரணமாகத்தான் வேறுபட்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் எல்லாமே நாமும் ஒன்றுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக மனிதன் என்று இன்சான் என்று சொல்லும் போது மனிதன் என்ன செய்ய நாம் இருந்து கொண்டோம்? ஹைவான் நாத்திற்கு என்று சொல்வார்கள். உயிர் உள்ள பொருள், அதாவது உயிர் உள்ளது, இன்னும் அறிவுள்ளது, ஆறாவது அறிவுள்ள ஒரு பிராணி என்று நாம் சொல்கிறோம். அதே நேரத்திலே அந்த நாத்திற்கு என்ற வார்த்தையை எடுத்துவிட்டால் ஹயவான் என்று ஆகிவிடுகிறது. ஹயவான் சொன்ன ஜீவராசிகள் எல்லாரும் நாமும் கழுத, குதிரை, மாடு எல்லாமே செய்து கொண்டுதான். அப்போ ஹயவான் என்று சொல்லும் போது ஜீவராசிகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் நாம் எல்லாம் ஒன்றுபட்டவர்களாகத்தான் இருந்தது. அதற்கு பின்னால் மேலே போகும்போது ஹயவான், அதாவது ஜிஸ்முன் நாமி என்று சொல்லும் போது வளரக்கூடியது என்று ஒரு பொருளை சொல்லும் போது, வளருன்னு சொல்லும் போது எதெல்லாம் செய்தது? மரம் வளரக்கூடிய எல்லா பொருள்களும் அதிலே செய்தது. அப்போ அதற்கு மேலே போகும்போது ஜிஸ்முல் முத்தலம் என்று சொல்வார்கள், பொதுவான உடல். அப்போ அதில் எல்லா கல், கரடு, இரண்டு எல்லாமே செஞ்சு சேர்ந்துருவோம். அதுக்கு மேலே ஜௌஹர் என்று சொல்வார்கள், அதிலே மலக்குகள், ஜின்னுகள் எல்லாமே என்ன செஞ்சு சேர்ந்துவிடுது. அப்போ ஒவ்வொரு பிரிவாக வந்து கடைசியிலே தான் இன்சான் என்று சொல்லும் போது எல்லாம் என்ன செஞ்சு பிரிஞ்சு போகுது. அப்போ ஆடு, மாடு, கழுத, குதிரை எல்லாமே என்ன செய்து நம்ம விட்டது பிரிஞ்சு மனுஷனை அலாதியாக காட்டுகிறது. ஆனாலும் கூட மேலே இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் இவனிடத்திலே இருக்கதான். மனுஷனை சொல்லும் போது அவனிடத்திலே ஹைவான் இருக்குது, ஜீவராசி இருக்கிறது,
வளரக்கூடிய தன்மை இருக்கிறது, பொதுவான உடல் உள்ளது இருக்கிறது, ஜௌஹர் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எல்லா பொருள்களிலையும் அதை என்ன செய்து ஊடுருவித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா பொருள்களிலையும் ஊடுருவினாலும் கூட சில சில பாகுபாடின் மூலமாக ஃபஸ்லு போடுறதுனால அதுக்கு என்ன செய்து பிரிவினை வருகிறது. அப்போ நாசாக்கள் அவுலியாக்கள் எல்லாம் இந்த பிரிவினையை நீக்கி போட்டு பார்ப்பார்கள். மனுஷன் என்று பார்க்கும்போது அவர்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒன்றாக தெரியும். மூமினா இருந்தாலும் சரி, காபிராக இருந்தாலும் சரிதான், அதே மாதிரி என்னென்ன ஜாதிகளாக இருந்தாலும் சரிதான், அத்தனையும் அவர்களுடைய பார்வையில் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அப்போ எல்லாத்திலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திரு காட்சியை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவ எல்லாத்திலையும் என்ன செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஊடுருவித்தான் இருக்கிறான். அல்லாஹ் விட்டு நாம பிரிஞ்சவர்கள், அல்லாஹ் நம்மளை படைச்சு போட்டு அல்லாஹ் எங்கேயோ ரெஸ்ட் எடுத்துட்டான் என்று சொல்வதற்கு இல்லை. நம்மளோடு ஒவ்வொரு ஷனம், ஒவ்வொரு குல்லையோமின் ஹுவ ஃபீ ஷான், ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஷானிலே இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு என்ன செய்யறான்? மனிதர்கள், சிறுவ ஜாதிகள், எல்லா பொருள்களோடும் தொடர்புடையவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த தொடர் எப்படி இருக்குகிறது என்பதற்குத்தான் பல உதாரணங்களை நம்முடைய நாதாக்கள், அதன் குறிப்பாக ஹைதராபாத் சூரிய நாயகம் அவர்கள் எல்லாம் அதற்கு உதாரணங்களை, ஓமானங்களை சொல்லியிருக்கிறார்கள். நம்ம நேற்று சொன்னவல்லவா திராட்சை பழம் இருக்குது, அந்த திராட்சை பழம் தான் என்ன செய்யுது? சாராக மாறுது, அந்த சாறு தான் கல்லாக மாறுது, கல்லு தான் இது சிறுக்காக மாறுது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாத்திலையும் மூலப்பொருள் எது? அந்த திராட்சை தான். அந்த திராட்சையும் கூட அது எடுக்கக்கூடிய உருவம் இருக்குது, அது சுயர்வானதா இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த திராட்சை எங்கேருந்து வருது? பூமியிலிருந்து வருகிறது. அந்த பூமி சத்திலிருந்து வருகிறது. ஐம்புலன்கள் இருக்கிற 5 பூதங்கள், அந்த பூஜங்களில் இருந்து தான் அது ஒரு காட்சியாக திராட்சை பழம் என்று செய்வார்கள். அதே மாதிரி எல்லா பொருள்களும் பூமி தான், ஐம்புலன்களில் இருந்து தான் வருது. கடைசியில் எங்கே போய் சேருது? ஐம்புலன் அது தனித்தனியாக போய் சேர்த்து விடுகிறது. மனுஷன் எடுத்துக்கொண்டு ஐம்புலன்களும் அறிவுள்ளவனாக வந்திருக்கிறான், வாழ்கிறான். வாழ்ந்த பிறகு பின்னால் என்ன செய்கிறான்? மரணமாகிறான். மரணம் எங்கே தான் போகிறான்? மண்ணுக்குள்ளே தான் போகிறான். இப்போ மண்ணுக்குள்ளே போகுது மண்ணுடைய பொருள் மண்ணோட சேருது, காற்றோட பொருள் காற்றோட சேருது, நெருப்போட சேருது, ஆகாயத்தோட எல்லாம் அப்படியே என்ன செஞ்சிரு வந்தபடியை பார்த்து என்ன செஞ்சிரு போகுது. அப்போ இதெல்லாம் ஒரு உருவம் எடுத்து, ஒரு கோலம் எடுத்து இவைகள் எல்லாம் வந்திருக்கிறது. அப்போ இதற்கு சுயமான உருவம் இதற்கு கிடையாது. எல்லாமே என்ன செய்யறது? அழியக்கூடிய ஒரு பொருள் தான். இது ஒரு உருவம் எடுத்து வந்திருக்காது. இந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு தான் நாம் என்ன செய்யணும்? பாகுபாடு வச்சுக்கொண்டு எல்லாம் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாதாக்கள், அவுலியாக்கள், சூஃபியாக்கள் இந்த உருவத்தை பார்க்கறதில்லை. அதனுடைய அடிப்படையானது என்ன என்பதை தான் பார்க்குறார்கள். அப்போ அவர்களுடைய காட்சியில் என்ன தெரிகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திரு காட்சி என்ன செய்ய அவர்களுக்கு தெரிகிறது. இதற்குத்தான் நம்முடைய ஹைதராபாத் சூஃபியான் சொல்கிறார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் நிலையான ஒரு கோலம் இல்லை, மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜஹு, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர, அவனுடைய தாத்தை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் நிலைப்பாடானதில்லை, அழியக்கூடியது தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்போ இந்த ஒரு நிலையை நாதாக்கள், சூஃபியாக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கோலத்தை பார்க்காமல் அந்த கோலத்தினுடைய அடிப்படையாக உள்ள யார் இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டு அதிலேயே அவர்கள் சொக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் அவுலியாக்கள் நாதாக்களுக்கும் நமக்கு வந்து வித்தியாசம். நாம் என்ன செய்கிறோம்? அந்த உருவத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம், அந்த கோலத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். அந்த கோலத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதோடு மட்டுமல்லாமல் மேலையும் என்ன செய்ய நாம போக வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் நாம் என்ன செய்ய வேண்டியது? அல்லாஹ்வுடைய கோலம் வந்திருக்கிறது. இதற்கு மூலப்பொருள் யார்? இது எப்படி வந்தது? இதனுடைய அடிப்படை என்ன என்று இப்படியே ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய ஜௌக் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தின் மூலமாக அவர்கள் அறிகிறார்கள். அப்போ அறியும் போது அவர்களுக்கு யதார்த்தமான கோலம் அவர்களுக்கு தெரிகிறது. எதை போல என்று சொன்னால் இதற்குத்தான் நம்ம ஹைதராபாத் சூரியனாகன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சட்டை போட்டு வர்றான், ஒவ்வொரு நாளைக்கும் என்ன செய்யறான்? ஒவ்வொரு சட்டையை போடுறான். உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் யார் தான்? அதே மனுஷன்தான். அவன் என்ன செய்யறான்? சட்டையை போட்டுக்கிட்டு என்ன செய்ய, அந்த சட்டையை போட்ட உடனே இன்னைக்கு ஒரு மனுஷனை மாதிரி தெரியுது, வேறொரு சட்டை போது வேறொரு மனுஷனை மாதிரி இப்படி என்ன செய்யுது? இப்படியே என்ன செய்யுது? சட்டை போட்ட மாதிரி தான் இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய அந்த படைப்பு இருக்குது, அது அப்படித்தான் இருக்கு. மனுஷனுக்கு அப்படித்தான் இருக்கிறான். மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யறான்? ஒரு சட்டையை போட்ட உடனே
அவன் ஒரு வேறு கோலத்தில் வருகிறான், இன்னொரு கோலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கிறான், அதுக்கு ஒரு வயசு வருகிறான், அதுக்கு ஒரு வயோதிகனாக போகிறான். இப்படி எல்லாம் என்ன செய்யுது, அந்த அசல் இருக்கிறதே அது அப்படியே மாறிக்கிட்டே வருது. இதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டையை போலுள்ள உருவங்களை என்ன செய்யறான், போட்டுக்கொண்டே இருக்கிறான். இதை நம்ம சட்டையை பார்த்த உடனே இதுதான் நாம் என்று செய்கிற நாமோ என்று பாகுபாடு இல்லாமல் பிரித்து உணரக்கூடிய அறிவு இல்லாத காரணத்தினாலே இதையெல்லாம் நாம் நம்பிக்கையிட என்ன செஞ்ச இருக்கிறோம். நாதாக்கள் அவர்கள் இல்லை, உள்ளே இருக்கக்கூடியவன் யாரு? இந்த சட்டை என்பது என்ன செய்து வரும் போகும், ஆனால் இந்த சட்டைக்கு உரித்தானவன் யார் என்பதை அந்த விஞ்ஞானிகளான சூஃபியாக்கள் செய்குமார்கள் தான் அதை என்ன செய்கிறார்கள், அணிகிறார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பரிணமித்துக் கொண்டே இருக்கிறான். எங்கும் அவன் என்ன செய்யல, மறைவானவன் அல்ல, எல்லா இடத்திலையும் வெளியாகி கொண்டிருக்கிறான். ஆனால் நமக்கு என்ன செய்ய முடியும், பார்க்க முடியலை. நம்முடைய பார்வை இருக்கிறது மிக குறைவான ஒரு பார்வை தான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஜோதி இருக்க நூறு சமாவாத்தி வல்ல அந்த வான பூமியுடைய நூறாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பிரகாசம் இருக்கிறது ஃபுல் பவர் 1000 வாட் பவரில் வருதுன்னு வைக்கிறேன். அப்போ அந்த பவரில் வர்றதுனால நம்முடைய பார்வை என்ன செய்யலை, அதை பார்க்க முடியலை. நம்முடைய பார்வை எவ்வளோ தான் பார்க்க, உதாரணமாக வச்சுக்க 100 பவர் உள்ளது, அது மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ 1000 பவரில் வரும்போது அது என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதற்கு உதாரணமாக தான் சூஃபியாக்கள் சொல்வார்கள், வௌவால் இருக்கிறதுல வௌவால் அந்த ராத்திரி நேரம் தான் அதுக்கு கண்ணு தெரியும், பகல் நேரத்தில் என்ன செய்யாது, கண்ணு தெரியாது. ஆனால் கண் இருக்குது, ஒளி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட பகல் நேரத்தில் அதுக்கு என்ன செய்ய, கண்ணு தெரியாது. காரணம் என்ன, சூரியனுடைய ஒளி பவராக வருகிறது. அப்போ அதை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, வௌவாலுடைய கண்ணுக்கு கொடுக்குறது. அது ராத்திரிக்கு தான் சூரியன் மறைஞ்ச பிறகு பவர் கம்மியாக இருக்கும்போது அதற்கு நல்ல கூர்மையான பார்வை இருக்கிறது. அப்போ இருட்டில் அதில் இதில் எல்லாத்துலேயும் அது பார்த்து ஒழிஞ்சு போகுது. அப்போ இதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுல் பவர்லே வெளியாகி இருக்கிற காரணத்தினாலே அவனை நாம் என்ன செய்யவில்லை, பார்க்க இந்த பார்வையை கொண்டு பார்க்க முடியாமல் நாம் இருந்து கொள்கிறோம். அது மேலே மேற்று சொன்னமல்லவா, சூரியன் இருக்குது, சூரியன் எவ்வளோ ஃபுல் பவரில் இருக்குது, அதை நேரடியாக பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அப்புறம் அவங்க கண் இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் கூட பார்க்க முடியாது. ஆகையினால நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுல் பவர்லேயே என்ன செய்கிறான், வெளியாகி கொண்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் வானம் பூமி எல்லாத்துக்கும் அவன் என்ன செய்கிறான், 100ஆக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த 100 ஃபுல் பவரில் வந்து கொண்டு இருக்கிறதுனால நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்க முடியாமல் இருந்திருக்கிறோம், திரை போட்டு வச்சிருக்கோம். இப்போ நாசாக்களுக்கு என்ன செய்கிறான், அந்த திரையை நீக்கிடுறான். நீக்கும் போது அவர்களுக்கு என்ன செய்ய, எல்லாம் என் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாகவே தெரிகிறார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பிரகாசத்தை என்ன செய்கிறார், அவர்கள் தெரிந்து கொண்டு அதை கொண்டு அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும், பரிசுத்தமானதாக ஆக்கும்போது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பிரகாசத்தை என்ன செய்ய பார்க்க முடியும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கும் நிறைந்தவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான். எல்லாம் அவனுடைய ஜெகஜோதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எல்லா இடத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தோற்றமளித்து கொண்டிருக்கிறான், தஜல்லியாகி கொண்டு இருக்கிறான். அதை நாதாக்கள் அவுலியாக்கள் என்ன செய்கிறார்கள், அதை என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்கிறான், அதான் அபூபக்கர் சித்திக்கிறான்னு சொன்னாங்க, எந்த ஒரு பொருளை நான் பார்க்கறது இல்லை, அதற்கு முன்னால் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வை பார்த்தே தவிரன்னு சொன்னாங்க. அப்போ எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் முதல் தெரிகிறது எது, அல்லாஹ் தான் முதல் தெரிகிறான், அதுக்கு பிறகுதான் மற்ற பொருள்கள் தெரிகிறது. இப்போ உதாரணமாக வச்சுக்கிறோம், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், விளக்கை பார்த்தேன், முதல் பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் உண்மையிலே முதல் பார்த்தது எது, அந்த 100ஐத்தான் பார்க்குறோம். இப்போ உதாரணம் வச்சுக்கிறோம்ல, ஒரு இருட்டு அறையில் என்ன செஞ்சுருக்கிறோம், நாம் இருக்கிறோம். இருட்டு அறையில் என்ன செஞ்சு நாம் இருக்கிறோம், ஒரு பொருள் கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த இருட்டான பொருள், இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளை நம்முடைய கண் பார்க்க இயலாது. ஏன்னு சொன்னால் இருட்டாக இருக்குது, நம்முடைய கண்ணில் கண்ணுடைய இருக்குது, அந்த பொருள் அங்கேயும் இருக்குது. ஆனால் நம்ம மத்தியில் என்ன செய்கிறது, ஒரு சின்ன ஒரு ஒளி வர வேண்டும். ஒரு சின்ன ஒரு தீக்கச்சியோ அல்லது சந்தன பச்சியோ எதேன்னு செய்யணும், ஒரு சின்ன ஒரு ஒளியை நாம் என்ன செய்ய காட்டின உடனே எந்த இடத்துல என்ன பொருள் எது இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. அப்போ நம்முடைய கண்ணை என்ன செய்ய அந்த பொருளை தெரிந்து கொள்ளுது. அப்போ தெரிந்து கொள்ளும் போது பார்த்தது எது, அந்த பொருளையாக பார்த்தோம் இல்லை, அந்த பிரகாசத்தை தான் பார்க்குறோம். அப்போ அந்த பிரகாசம் வந்ததுனால தான் என்னென்ன பொருள் இருக்குது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளுது. இப்போ நாம் என்ன செஞ்சுக்கிறோம், வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரை பார்த்தேன், சேரை பார்த்தேன், அதை பார்த்தேன்னு சொல்லிக்கிறோம். நான் உண்மையில் என்ன செய்யுது, பார்க்கக்கூடிய பார்வை எது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அந்த 100 தான். அப்போ அந்த 100ஐ பார்த்ததுக்கு பின்னால் தான் எல்லா பொருளையும் பார்க்கணும்.
அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பிரகாசம் என்ன செய்ய ஜோதியாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்யுது, நாம அதை சொல்றது இல்லை. அல்லாவை பார்த்தேன்னு சொல்றது இல்லை. நாதாக்களுக்கு அது என்ன செய்ய சொல்லுவாங்க, நான் தான் அல்லாவை தான் முதல் பார்த்தேன், அதுக்கு பின்னால் தான் அந்த பொருளை பார்த்தேன்னு சொல்லுவோம். நாம் என்ன செய்ய வீட்டில் பீரோட பார்த்தேன்னு சொல்லிடுவோம். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை பார்த்தேன், மாடை பார்த்தேன், கழுதை பார்த்தேன்லாம் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு முதன்மையாக இருக்கக்கூடியது என்னது, ஒளியைத்தான் செய்யுது. இந்த ஒளி இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ ஒளி சூரியனோ அல்லது விளக்கோ வேறு ஏதோ மின்சார விளக்கு பல்புகள் எதுவுமே இல்லாத போது, இருட்டில் இருக்கும்போது எல்லா பொருளும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு என்ன செய்கிறது, தென்படுறது இல்லை. அப்போ தென்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, ஒரு சின்ன ஒரு ஒளி வேண்டும். அப்போ சின்ன ஒளி வந்த உடனே அந்தந்த பொருள் இங்கே இருக்குது என்பதை நம்ம என்ன செய்ய தெரிந்து கொடுக்கிறோம். அப்போ முதல் பார்த்தது இல்லை, அந்த ஒளியைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த ஒளியும் ஒரு அளவோடு இருந்தால் தான் பார்க்கணும். அளவுக்கு அதிகமாக ரொம்ப பாக்ஸரை போட்டு என்ன செய்திருந்தாலும் என்ன செய்யும், கண்ணு தெரியாமல். அப்போ நமக்கு அந்த அளவுக்கு என்ன செய்ய நம்முடைய கண்ணில் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. இதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜெகஜோதியாக எல்லா இடத்திலையும் என்ன செய்யணும், பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். நாசாக்கள் என்ன செய்கிறார்கள், எதை முதல் பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய ஒளியை தான் முதல் பார்த்த பிறகு தான் அந்த பொருளை பார்க்குறாங்க. ஆகையினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மத்தியிலே ஒரு நீண்ட ஒரு தொடரிட செய்தி இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் என்னமோ படைச்சு கொண்டு சும்மா விட்டுட்டான் இல்லை, நம்மளோடு அவன் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தொடர்போடு இருந்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த தொடர்பை விளங்குவது தான் மெஞ்ஞானமாக சூஃபிசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்குத்தான் பயிற்சிகளை நம்முடைய ஷேகுமார்கள் இதற்கு பயிற்சிக்குத்தான் என்ன செய்யற தரீகா எல்லாம் என்ன செய்ய அவுராது எல்லாம் என்ன செய்தது ராத்தீவு இது எல்லாம் என்ன செய்து அதற்குரிய காரியமாகத்தான் வைத்திருக்கிறார்கள். நமக்கு என்ன செய்ய வேணும், நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை என்ன செய்ய நாம் காண வேண்டும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமுக காட்சியை நமக்கு கிடைக்கும் போது அப்போ இந்த எல்லா பொருளும் எப்படி ஆகிடுதுன்னு சொன்னால் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அப்போ அல்லாஹ் இல்லாமல் இந்த பொருள் என்ன செய்யறதில்லை, நிலைப்பாடாக இருக்கிறது இல்லை. அப்போ குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, அல்லாஹ்வுடைய தாத்தை தவிர வேறு எதுவுமே வகாவாக நிலைப்பாடானது இல்லை, எல்லாம் அழிஞ்சு போனது தான். உலகத்தை பார்த்து கூட எந்த ஒரு பொருளும் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை, மாறி 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 ஊர்கள் மாறி 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 தான் இது வந்து கொண்டு இருக்கிறது. இதிலேயே நமக்கு தெரிகிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோலங்கள் பூராவுமே போலியானவைகள் தான், தற்காலிகமாக வந்திருக்கிறது, பின்னால் செய்து மறைந்து விடுகிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஹாலிகு என்ற இஸ்மு ஃபாயில் சொல்றார். 3 காலத்தையும் காட்டும், நிகழ்காலத்தையும் காட்டும், வருங்காலத்தையும் காட்டும், சென்ற காலத்தையும் காட்டும். 3 காலத்தை காட்டக்கூடிய வார்த்தையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கார். அப்போ முன்னால் அழிஞ்சு போனதில்லை, அழிஞ்சதுதான் இப்போ அழியக்கூடியதான், எல்லா நேரத்திலும் அது அழியதான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதூன், நீங்களும் மையத்தாக இருக்கிறீங்க, அவர்களும் மையத்தாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்போ நாமெல்லாம் ஹயாத்தானே இருக்கிறோம், அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், எல்லாம் மையத்தானவர்கள் தான் சொல்லியிருக்கிறான். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படி நீங்களும் மையத்தாகத்தான் இருக்கிறீர்கள், மற்றவர்களும் எல்லாரும் மையத்தாகத்தான் இருக்கிறீர்கள் சொல்லும்போது இப்பவும் அப்படித்தான், சென்ற காலத்திலே மையத்தான், வருங்காலத்திலே மையத்தான், 3 காலத்தை காட்டக்கூடிய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கு வெளிரங்கத்தில் பார்த்தா எனது ஹயாத்து இருக்கிற மாதிரி, ஊர் இருக்கிற மாதிரி எல்லாம் நமக்கு என்னது எல்லாம் ஒரு வெளிரங்கமான வேஷத்தை மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே யதார்த்தத்தில் பார்க்கும்போது நாமெல்லாம் இல்லாத அதம் என்று சொல்லக்கூடிய அழிவுக்கு உரியானவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதூன், நீங்களும் மையத்து தான், மற்றவர்களும் என்ன செய்த மையத்தாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அதனால் 3 காலத்திலேயும் என்ன செய்யறது, நாம் பகாவாக ஹையி என்று சொல்லக்கூடிய ஹயாத்தானவன் என்று சொல்லக்கூடியது உரித்தானவன் யார் என்று சொன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அவன் என்ன செஞ்சிருக்கான், நமக்கு இரவலாக சில பொருள்களை நமக்கு தந்திருக்கிறான், அவனுக்குரிய பொருளை தந்திருக்கிறான். அவன் அல்லாஹ் தஆலா ஹையி ஹயாத்தானவன், அதை நமக்கு தந்திருக்கிறான். அதேமாதிரி அல்லாஹ் தஆலா காதிர் குத்ரத்துடையவன், நாமளும் காதிர். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய பார்க்கிறான், நாமும் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், சமீ என்று சொல்கிறான், நமக்கும் சமீ. அதேமாதிரி அல்லாஹ் முத்தக்கல்லிம் பேசுகிறான், நாமும் முத்தக்கல்லிமாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அலீம் அறிந்தவனாக இருக்கிறான், நாமளும் என்ன செய்ய ஆலிமாக இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய 7 சிபத்துகள் இருக்கிறதல்லவா, அந்த 7 சிபத்துகளையும் மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறான்.
அதே போல் மற்ற மிருகங்களுக்கு கொடுத்துருக்குறான்னா இந்த அளவுக்கு கொடுக்க எல்லாம் ஒரு அளவு தான் என்ன செஞ்சு கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு தன்மைகளும் என்ன செய்ய கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்குது. இப்போ மனுஷனுக்கு சக்தி ஓரளவு தந்திருக்கான், அதே நேரத்தில் யானைக்கு என்ன செய்ய சக்தியை பலம் கொடுத்துருக்கான், வீரத்தை நமக்கு என்ன செய்ய குறைச்சி தந்திருக்கான், சிங்கத்துக்கு கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்கிறான். இப்படி எல்லா பொருள்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், அவனுடைய லட்சணமாக இருக்கக்கூடிய சிவத்துகளிலிருந்து சில தன்மைகளை என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கிறான். இதான் அமானத்துன்னு சொன்னாமே, அமானத்துன்னு சொன்னால் இதான் அமானமாக நமக்கு என்ன செய்யணும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இதை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இன்னா அரதனா அல்-அமானத அலா ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மிலஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹா அல்-இன்சானு இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. நாம் அமானத்தை என்ன செய்ய எடுத்து காட்டணும். நம்முடைய தன்மையெல்லாம் என்ன செய்யணும், உங்களுக்கு தாரோம். அந்த அமானத்தை நீங்கள் என்ன செய்யணும், சரியாக காப்பாற்றி என்னிடத்துல என்ன செய்யணும், ஒப்படைக்க வேண்டும். அதெல்லாம் மனித பொருள். ஒரு மனுஷன் நம்ம இடத்துல அமானித பொருளை தந்தால் அதை நம்ம வாங்கிட்டு என்ன செய்யணும், திரும்ப அவனிடத்துல ஒப்படைக்கணும் அல்லவா. அப்போ தான் அமானிதத்தை நிறைவேற்றணும். ஒப்படைக்க இல்லை, களவு செய்தால் மோசடிக்காரன், ஹியானத்து மோசடிக்காரன் ஆகிடுவான். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், இந்த சிவத்துகளை லட்சணங்களை நமக்கு என்ன செய்திருக்கான், தந்திருக்கிறான். தந்ததும் கூட ஒரு அளவாக தந்திருக்கிறான். இப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா பசீர் பார்வையாளன்னு சொன்னால் நாமளும் பார்வையாளன்னு சொன்னால் அவன் பார்க்குற மாதிரி நாம் பார்க்க முடியுமா? அவன் சமி, அதே போல் நாமும் சமி கேட்கக்கூடியவர்கள் தான். நம்முடைய சமூகம், நம்முடைய பசரு இதெல்லாம் என்ன செய்து ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகள் இருக்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம ஓரளவு தொடங்கியத்தான் நம்ம பார்க்க இயலும். இங்கே இருந்து லண்டன் அமெரிக்காலாம் பார்க்க இயலுமா, பார்க்க இயலும். அதுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நம்முடைய பார்வை இல்லை. அதே மாதிரி எங்கேயாவது நூதனம் மெதுவான குரலில் என்ன செஞ்சது ஒன்றும் சத்தம் வந்தால் கேட்குமா? அப்போ நம்ம காதுக்கு கேட்குற அளவுக்குள்ள ஒரு சத்தம் வந்தாலும், பெரிய சத்தம் வந்தாலும் காது வெடிச்சுப்போம். இப்போ பெரிய சத்தம் இல்லாமல் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம கேட்டால் தான் நம்ம கேட்க முடியும். அதே போல் நமக்கு ஓரளவு தான் சக்தி இருக்குது. அந்த சக்தியைத்தான் நாம் என்ன செய்ய உபயோகிக்க முடியாது, அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், இதையெல்லாம் இந்த சக்திகள் பூராவிலே எப்படி தந்திருக்கிறான்னு சொன்னால் ஒரு எல்லைக்கு உட்பட்ட அளவு தான் தந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு சக்தி, அல்லாஹ்வுடைய பார்வை இதெல்லாம் என்ன செய்யும், எல்லைக்கு அப்பாற்பட்டது. அப்போ அல்லாஹ் எங்கேயும் நிறைந்தவன், எதுவுமே நடக்கக்கூடியது எதுவும் தெரியும். அதே மாதிரி எங்கே எது சொன்னாலும் விளங்கும், எதுவும் அவனுக்கு செய்ய முடியும். அப்போ என்ன முறையில் இருக்கிறதுன்னு சொன்னால் அது எல்லைக்கு உட்பட்டது அல்ல. அப்போ சிலைக்கு உட்பட்ட சில தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான், அமானிதமாக தந்திருக்கிறான். இந்த அமானிதத்தை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இதை நிறைவேற்ற முடியுமா என்று தான் செஞ்ச வானத்தை பற்றியும் பூமியை பற்றி மலையை பற்றி என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லிக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு அந்த சக்தி எங்களுக்கு இல்லை. அஷ்ஃபக்ன மின்ஹா, அதை விட்டு பயந்து எங்களால் அதை என்ன செய்ய சமாளிக்க முடியாது, சுமக்க முடியாதுன்னு சொல்லி மனுஷன்தான் வஹமலஹா இன்சான் தான் இதை சுமந்து கொண்டான்னு சொல்லி. அப்போ என்ன செய்ய வேண்டும், இந்த அமானத்து. அது அமானத்து என்ற என்ன அர்த்தம், அல்லாஹ் தஆலா நமக்கு சில சக்திகளை என்ன செஞ்சிருக்கான், நமக்கு ஒப்படைச்சிருக்கிறான். அதை திரும்பவும் என்ன செய்யணும், அல்லாஹ் சுமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இப்போது அமானிதத்தை நிறைவேற்றுவது எப்படி, நம்முடைய எல்லா ஐம்புலன்களை இருக்கக்கூடிய சக்திகள் பூராவுமே எதுக்கு அல்லாஹ்வுக்கு உரியதுதான் என்று அவனிடத்தில் ஒப்படைச்சோம். அப்போ நம்ம ஒரு சக்தியும் இல்லை, நாம் ஒரு பொம்மை மாதிரி ஆயிடும். இப்போ பொம்மைக்கு என்னது, கை இருக்கும், கால் இருக்கும், கண் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஏதாவது சக்தி இருக்கிறதா? ஒரு சக்தியும் இல்லை. அதே மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும், பொம்மையாக ஆகியிருப்பேன். அப்போ பொம்மையாக ஆகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், அவனுடைய பொருளத்திலிருந்து ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வைக்கிறான். வச்சு என்ன செய்கிறான், அவனுடைய சக்திகளை என்ன செய்ய வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, பெரிய அநியாயக்காரனாகவும் பெரும் மடையனாகவும் இருந்தான்னு சொல்லுவாங்க. அப்போ அநியாயக்காரனா யாருக்கு சொல்லு, லாலிம் என்று அரபியில் சொல்லுவாங்க. லாலிம்னா அநியாயக்காரன். அவன் அடுத்தவனுக்கு நோவினை அநியாயம் செஞ்சவனுக்கு, அதே நேரத்தில் தன்னைத்தானே என்ன செய்யிருக்க அழித்து கொண்டான். அநியாயம் செஞ்சவனுக்கு பேர் என்னது, லலூம், சுத்த அநியாயக்காரனாக இருக்கிறான். அவன் சுத்த அநியாயக்காரனாக இருக்கிறது என்ன செய்யணும், இவனை எல்லாவற்றையுமே என்ன செய்யணும், அழித்து விட வேண்டும். இன்னும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஜஹூலன், பெரும் மடையனாகவும் இருக்கிறான். அப்போ ஜாஹில் என்று சொன்னால் ஒரு விஷயம் தெரியாதவனுக்கு ஜாஹில் என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போனான், அவன் தான் சுத்த மடையனாக. அப்போ தன்னை பற்றியுள்ள அறிவு, தன்னை பற்றியுள்ள உணர்வும் இல்லாமல்
தன்னைக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்று எல்லா சக்தியும் எல்லா புலனையும் என்ன செய்யுது அல்லாஹ் தஆலாவுடைய சமூகத்தில் ஒப்படைச்சிட்டா இவன் என்ன செய்யறான் அமானிதத்தை நிறைவேற்றி விட்டான். அவன் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை என்ன செஞ்சிருக்கான் அவன் நிறைவேற்றிட்டான். அதுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சும்மா விட்டுருவானா? இல்லை, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்த ஆத்மாவை மனுஷனுடைய உள்ளத்திலே என்ன செய்யறான் வைக்கிறான். அவன் வச்ச பிறகு என்ன ஆகுது? அங்கே இவனுடைய சக்தி அல்லாஹ்வுடைய சக்தி தான் எல்லாம். உடல் என்பது இவன் பொம்மை மாதிரி தான். அப்போ இவனுடைய கை காது பார்வை கேள்வி எல்லாம் யாருடையதாக இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடையதாக ஆகிறது. இதுதான் ஹதீஸ குதுஸிலே என்ன சொல்கிறார், நான் என்ன செய்தேன், படைக்கிறதுக்கு விரும்பினேன், நான் அறியப்பட வேண்டும் என்று என்ன செஞ்சேன், நான் அறியப்பட வேண்டும் என்று என்ன செஞ்சேன், நான் விரும்பினேன். படைப்புகளை நான் என்ன செய்ய படைத்தேன். அப்போ அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன செய்து வெளியாகிறதுக்கு காரணமாக இருந்தது. அல்லாஹ் தஆலா படைப்புகளை அப்படியே படைச்சிட்டான். என்னுடைய அடியார்கள் லாயஸால் அப்திய தக்கர்ரபு இலைய பின் நவாஃபில், நஃபலான வணக்கங்களை என்னுடைய அடியார்கள் என்ன செய்கிறார்கள், செய்தி என்னிடத்தில் முடுக்கிறதுக்காக நெருங்கிறதுக்காக வருகிறார்கள். இப்போ இதாக பகுத்துக்கு நான் அவனை நேசித்துட்டார். நேசத்தின் அடிப்படையில் தான் மனுஷன் வந்திருக்கிறான். எல்லா படைப்புகளுமே இது அல்லாஹ்வுடைய நேச மஹப்பத்தின் அடிப்படையில் தான் வந்தது. அந்த மஹப்பத்தை என்ன செய்து விரும்ப வேண்டும் என்றார். அடியார்களை விரும்புகிறார்கள். அப்போ நான் அவர்களை நேசிக்கிறேன். அப்போ அல்லாஹ் தஆலா ஹதீஸ குத்ஸில சொல்கிறான், தக்கர்ரபு இலைய நவாஃபில், நஃபிலான வணக்கங்களை செய்தி என்னிடத்தில் முடிவிலே ஒரு அடியான் எந்த அளவுக்கு அல்லாஹ் உஹிப்பஹு நேசிக்கிறவன், நான் அவனுடைய நேசத்தை பெறுறது. என்னுடைய நேசத்தை இந்த அடியான் பெற வேண்டும் என்று தான் இந்த முயற்சி செய்தியிலே வரான். நான் அவனை நேசிச்சுட்டான். அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக பசரம் உள்ளது எபுசூரி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, கேட்கக்கூடிய கேள்வியாக, பிடிக்கக்கூடிய கரமாக, நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிவிடுகிறேன் என்று சொல்லுவேன். அப்போ இவனுடைய எல்லா தன்மையும் தானே செய்ய மொத்தா பேரான மூத்து கபலான் தம்பூத்து என்று சொன்னது இதுதான். நீங்கள் மோத்தா போகிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யுங்க, மோத்தா போங்கோ என்று சொன்னது நாய் சொன்னது மாதிரி சொன்னது கருத்து இதுதான். இப்போ மோத்தா போனால் விஷம் குடிச்சு சாப்பிட்றதில்லை, வேறு என்ன செய்கிறது? நம்முடைய ஐம்புலன்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஒப்படைச்சு கொடுக்கும். அப்போ ஒப்படைச்சிட்டா ஒரு மையத்த மாதிரி, இன்னக்க மையத்து, நீ ஒரு மையத்து, இன்னொரு மையத்த மாதிரி தான் உட்காந்துக்கிறோம். அப்போ இவனுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பார்க்கக்கூடிய பார்வையாக, கேட்கக்கூடிய கேள்வியாக அப்படியே அல்லாஹ் தஆலா ஆகும். அப்போ ஆகும்போது மனுஷன் என்ன வெளியாகுது? அல்லாஹ்வுடைய தன்மைகள் எல்லாம் இடத்துல வந்து அவன் உண்மையான ஹலீஃபா. ஹலீஃபான்னு சொன்னால் பிரதிநிதி என்று சொல்லுவது. பிரதிநிதின்னு சொன்னால் அவர் செய்யக்கூடிய வேலை இவர் செய்வார். இப்போ ஜனாதிபதி இருந்தால் ஜனாதிபதிய அசிஸ்டண்டாக இருக்கக்கூடியவர் தான் பிரதி ஹலீஃபான்னு சொல்லப்படுது. அப்போ ஜனாதிபதிக்கு என்ன பவர் இருக்குது, அதே போல் அடுத்தவருக்கு என்ன செய்ய அந்த பவர் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹலீஃபாவாக மனுஷன் வந்ததுனால மனுஷனுக்கு எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் வருகிறது. ஆற்றல் இப்போ வரணும். இவன் எல்லாத்தையும் ஒப்படைச்சு போட்டு அல்லாஹ்வுடைய தன்மையை என்ன செய்வேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அல்லாஹ்வுடைய சிபத்துகள் இவனிடத்தில் வெளியாகும் போது இவன் தான் உண்மையான ஹலீஃபா. அப்போ தான் இவன் அவுலியாவாக ஆகும். அவன் இவனுக்கு உலகத்தில் எல்லாம் தெரியும். எந்த ஒரு பொருளும் உனக்கு மறைஞ்சதில்லை. யார் என்னதை கூப்பிட்டாலும் அவனுக்கு தெரியும். எங்கே தொலை தூரத்தில் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொலை தூரத்தில் யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. எவ்வளவு தொலை தூரத்துக்கு போகிறதுக்குள்ள சக்தியும் இவர்களுக்கு இருக்குது. எல்லாம் அரசியல்களுக்கு வந்துவிடுது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமைகள் பூராவும் இந்த மனுஷனிலே இப்போ தான் உண்மையான இன்சான் காமில் பூரணத்துவமான மனிதனாக இவன் ஆகிவிடுகிறான். அப்போ இவனுடைய செயல்பாடுகள் பூராவுமே எப்படி ஆகிடும்? அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளாக ஆகிவிடும். அவன் ஆகிவிடும் என்று சொன்னதுனால இவன் அல்லாஹ்வாக ஆகிட்டான்னு சொல்லிடக்கூடாது. பெரிய குலம் இவன் தான் அல்லாஹ்னு சொல்லி அவனை இங்கே கையை காலம் முத்தமிடுற அளவு வந்துடக்கூடாதுடா. அவன் அல்லாஹும் ஆகிறது இல்லை, அல்லாஹ் விட்டு வேறுபட்டவனும் அல்ல. அதாவது மற்றவர்கள் என்ன செய்ய நம்முடைய சூர்யாக்கள் சொல்ல இத்திஹாதுன்னு சொல்லி இத்திஹாது ஹுலூல் என்று சொல்வார். அப்போ இத்திஹாது இல்லாமலும் ஹுலூல் இல்லாமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு இருக்கிறார். அப்போ ஹுலூல் என்று சொன்னால் ஒன்றில் இறங்குதல்னு பேர். இப்போ ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை இருக்குதுங்க, அதில் நம்ம என்ன தண்ணியை ஊற்றுறோம். அப்போ ஊற்றும் போது என்ன ஆயிடுது? அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த தண்ணி எனக்கு ஹுலூல் இறங்கி விட்டது. அப்போ பாத்திரம் வேறு, தண்ணீர் வேறு. ஆனால் ரெண்டும் என்ன செய்யுது? ஒன்றுக்குள்ளே பூத்துக்கிறாரு.
அப்போ இது ஹுலூல். இந்த ஹுலூலும் அல்லாஹ்வுத்தாலா ஆகிறதில்லை. அதே மாதிரி இத்திஹாதுன்னு சொன்னால் ரெண்டரை கலந்து போகிறது. இப்போ தண்ணியில் என்ன செஞ்சு சீனி அணி போட்டால் என்ன செஞ்சிடும், கலந்துறது இல்லை. அப்போ தண்ணியில் என்ன செய்யும், பால் ஊற்றினா என்ன செய்யுது, ரெண்டரை கலந்து போகுது. அப்போ அதில் பாகுபாடு இல்லாமல் போகுது. அது இதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் இத்திஹாது ஒற்றுமையாகிறது என்பதும் இல்லை. ஒன்றுக்குள்ளே இறங்குறதும் அல்ல. இந்த கிறிஸ்துவர்கள் என்ன வழிகிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன சொன்னால் அவன் ஹுலூல் ஆயிட்டுன்னு சொல்கிறான். அதான் அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்யறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளே என்ன செய்யறான், வந்துட்டான். அப்போ அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்ய, ஈசா அலைஹிஸ்ஸலாமாவாக என்ன செய்ய வந்துட்டான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் தான், அல்லாஹ்னு சொல்கிறவனும் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய குமாரன் சொல்லக்கூடியவனும் இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்யிருக்கிறான், ஈசாவுடைய கோணத்தில் என்ன செஞ்சான், வந்துட்டான். அப்போ அவரை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வணங்குறோம்னு சொல்லி அதுக்கு வழிகட்டு போகணும். அப்போ நம்ம சூர்யாவினுடைய போக்கில் பார்த்தா ஹுலூல் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்குள்ளே இறங்கினதும் அல்ல. அல்லாஹ்வுத்தாலா இந்த சிருஷ்டிக்கு உள்ள இறங்கிட்டான்னு சொல்கிறதும் தவறு. அதே போல அல்லாஹ்வுத்தாலாவும் அடியார்களும் பொருள்கள் எல்லாம் என்ன செய்து ஒத்துமையாகிவிட்டது, ரெண்டரை கலந்து விட்டது சொல்கிறதும் தவறு. அப்போ ஹுலூலும் இல்லாமல் இத்திஹாதும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், மனுஷர்களோடு சிருஷ்டிகளோடு என்ன செஞ்சான் இருக்கிறான். இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் ஒரு கண்ணாடி வச்சுக்கிறோம், பெரிய கண்ணாடி ஒன்று வச்சுக்கிறோமே. அப்போ கண்ணாடியில் போய் நாம் நின்ற உடனே யாருடைய கோலம் வரும், நம்முடைய கோலம் தானே வரும், அடுத்தவருடைய கோலம் வரும். நம்முடைய கோலம் வந்ததுனால நாம் கண்ணாடிக்கு உள்ளேயா போயிட்டோம், உள்ளேயும் போகல. அதே நேரத்தில் வேற ஆளுநருக்கு கோலம் வரணும், நாம தான் அங்கே உள்ள போயிருக்கோம். நாம தான் என்ன செஞ்சிருக்கோம், நம்முடைய கோலம் தான் அங்கே தெரியுது. அப்போ கண்ணாடிக்கு உள்ளே நாமுடைய கோலம் தான் தெரியுறதுனால நாம் கண்ணாடிக்கு உள்ளே போனோமோ இல்லை, வேற ஒரு ஆளும் இல்லை. இப்போ நாம தான் அங்கே என்ன செய்ய காட்சி கொடுக்குறோம். அப்போ கண்ணாடிக்கு உள்ள எப்படி காட்சி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கண்ணாடிக்கு உள்ள நாம் போகிறதும் இல்லை, கண்ணாடி விட்டு நாம் வேறுபட்டவரும் அல்ல. இப்போ இந்த அளவு தான் என்ன செஞ்சிருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் தான் என்று சொல்லிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு வேறுபட்டவர்கள் என்று என்ன செய்யக்கூடாது. அதான் கைரியத்து அனானியத்துன்னு சொல்லுவார். நானும் அல்லாஹ் ஒன்று தான் என்று சொல்லக்கூடாது, வேறுபட்டது என்றும் என்ன செய்யக்கூடாது. இந்த ரெண்டு செருப்பைத்தான் கடத்திக்கிட்டு என்ன செய்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்ய தூர்சீனா மலையில் என்ன செய்ய வரும்போது உங்களோட ரெண்டு நடையனுங்க என்ன செய்ய கலட்டி போங்கன்னு சொன்னது. அந்த கலட்டிட்டு வந்தது என்னது, சும்மா நாம நினச்சிக்கிட்டோம் காலில் கூட செருப்பு நினைச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்றது என்னது, இந்த கைரியத்து அனானியத்து என்று சொல்லக்கூடிய கைரியத்து என்ற நடையன், அதே போல கைரியத்து அனானியத்து இந்த ரெண்டு நடையனையும் நீக்கி போட்டுங்கவா. அவன் நீக்கி விட என்ன செய்து அல்லாஹ் சமூகம் என்ன செய்து வந்திருக்கு. அவன் இந்த அடிப்படையில் தான் சூஃபியாக்கள் ஞானிகள் எல்லாம் நம்முடைய எல்லா தசவுடைய கிதாபுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா என்ன செய்யாத ஹுலூல் இல்லாமலும் இத்திஹாத் இல்லாமலும் ஒன்றுக்குள்ளே இறங்குறது இல்லாமலும் ஒன்றோட இரண்டரை கலக்குதல் இல்லாமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு என்ன செய்கிறான், இருக்கிறான். அவன் தனியாக அவனுடைய வஜூது மாத்திரம்தான் உள்ளமையாக மாத்திரம்தான் யதார்த்தமானது, மற்றது எல்லாமே போலியானவை தான். எல்லாம் அவனுடைய சூரத்துகள் என்று சொல்வார்கள், கோலங்கள் தானே தவிர யதார்த்தம் எதுக்கும் கிடையாது. யதார்த்தமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வஜூது ஒன்று தான். அதெல்லாம் மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எதுவுமே இல்லை என்ற தத்துவம் இந்த அடிப்படையில். அதை எதை எடுத்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அங்கே என்ன செய்யலாம், இருந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுக்கு நாம் வேறுபட்டவர்களும் அல்ல, அல்லாஹ்வாகவும் இல்லை. அப்போ இது சில ஞானிகளின் சில நாம அல்லாஹ்வாக ஆகிட்டோம், நாங்கள் அல்லாஹ்வானது எங்களுக்கு சரியத்து வேலை தரிகத்து வேலை ஒன்றும் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுவும் வழிகட்ட கூட்டம். அதே மாதிரி அல்லாஹ் விட்டு நாங்கள் வேறுபட்டு கிடந்த மற்றவங்களை வந்து நினைச்சிருக்காங்க, எல்லா மக்களும் நினைச்சிருக்காங்க அல்லாஹ் என்னமோ படைச்சி போட்டு அவன் சும்மா ரெஸ்ட்டாக இருக்கிறான். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த ஒரு தொடர்பு இல்லை. நம்முடைய வல்லமை கொண்டு நம்முடைய சக்தியை கொண்டு தான் நாம் என்ன செய்கிறோம், இயங்கி கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கிற மாதிரியும் இல்லை. அதை எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வெளிப்பாடுகளாக கோலங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கோலத்தை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் தான் யார், விஞ்ஞானிகளான சூஃபியாக்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கோலத்தை எடுத்து வந்தாலும் அங்கே என்ன செய்யறான், அல்லாஹ்வை தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த சன்னிதானத்தில் அவங்க இருக்கிறதுனால எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியதுதான் எடுப்பாங்க. அப்போ மக்களுக்கு மத்தியில் எந்த பாகுபாடையும் காட்ட மாட்டார். அவர் காஃபிர் முஸ்லீம் என்றெல்லாம் அவங்க என்ன செய்ய பார்க்க போகிறது, எல்லாம் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகள் தானே. அது அவரியாக்களை பாருங்கள்,
அவுலியாக்கள் தீவிர காலத்திலே என்ன செய்யற நல்லவர்கள் கெட்டவர்கள் காவிரி எல்லாத்துக்கும் உதவியாக தானே இருக்கிறாங்க. இப்பவும் அவுலியாக்கள் சியாரத்தில் பாருங்கள், முஸ்லீம்களை விட என்ன செய்யுது காஃபிர்கள் தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இப்போ குறைஞ்சி போயிட்டான தவிர்க்காரன் அந்த காரன் சியாருக்கு கூடாது என்ன செய்யுது முஸ்லீம்கிட்ட பேரில் இருக்கணும் அத்தனையும் குறைஞ்சி போயிட்டான். இப்போ காஃபிராக இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, நிறைய சியாரத்துகளுக்கும் போய் என்ன செய்யறாங்க அவங்களுடைய நாட்டு தேட்டங்கள் எல்லாம். அப்போ அவர்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யுது எல்லாம் மனிதர்கள் என்ற நோக்கத்தில் தான் பார்க்குறாங்க. அவன் கெட்டவன் நல்லவன் எல்லாம் என்ன செய்து பார்க்குறதில்ல, எல்லாம் மனுஷர்கள். அப்போ மனுஷர்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவங்க உதவி செய்ய கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுத்தாலா அப்படி தானே இருக்கிறான், ரஹ்மானாக தானே இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்ய கெட்டவனுக்கு உதவி செய்யத்தானே செய்கிறான். பார்க்க போனால் கெட்டவனுக்கு தான் நல்ல உதவியாக கிடைக்குதா, வரகத்தில் என்ன செய்ய கெட்டவனுக்கு தான் கிடைக்குது. அல்லாஹ்வுத்தாலா ரஹ்மான் என்ற சிவத்தில் என்ன செய்ய உலகத்தில் இருக்கிறான். ரஹ்மான் என்று சொன்னால் நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்கும் என்ன செய்யறான் அல்லாஹ் உதவி செய்யறான். அப்போ ரஹ்மான் என்ற சிவத்தில் இருக்கிறதுனால அவுலியாக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த சிவத்தில் தான் அந்த ரஹ்மானுடைய தன்மையில் தான் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் என்ன செய்ய உதவி செய்யறான். ஆனால் ரஹீம் கியாமத்து நாள் எல்லாத்தையும் முடிச்சிடும். இவர்கள் நல்லவராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாத்திரம்தான் என்ன செய்யுது கிருபை, மற்றவர்கள் எல்லாத்தையும் நரகத்தில் கொடுக்குறாங்க. அப்போ அது மறு உலகத்தில். அப்போ அவுலியாக்கள் நாதாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய சிவத்தாக இருக்கக்கூடிய ரஹ்மான் என்ற தன்மையில் இருக்கிறதுனாலே அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய பார்வை என்ன செய்து அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் என்ற நோக்கத்தில் அவர்கள் பார்க்கறதுனாலே அவர்கள் அதிகமாக என்ன செய்கிறார்கள், உதவி செய்யக்கூடியவர்களாக நாட்டு தேட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆகக்கூடிய கருத்தை நம்ம சுருக்கமாக சொல்ல போனால், யார் கேட்டால் அமானத்துனா என்னன்னு சில கேட்பாங்க. அமானத்துனா என்ன சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய வல்லமைகள் சக்திகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அவனிடத்தில் ஒப்படைக்கிறது. அமானிதமாக நமக்கு கேட்கக்கூடிய பார்வை, கேட்கக்கூடிய கேள்வி, பார்க்கக்கூடிய பார்வை, பிடிக்கக்கூடிய கருதி எல்லா சக்தியும் நமக்கு தந்திருக்கான அல்லவா. அப்போ இந்த சக்தி பூராவும் நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய அமானிதமாக தந்திருக்கிறோம். அப்போ இந்த அமானிதத்தை அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்கிறது எப்படி, நாம் என்ன செய்யணும், தியானமும் முராகபான்னு சொல்லக்கூடிய முராகபாவை நாம் என்ன செய்து வரணும். அவள் இந்த சக்தி எனக்கு இல்லை, உலகம் இல்லை, உலகத்தில் எந்த பொருளும் இல்லை, எல்லாம் அழியக்கூடிய பொருள் தான் என்று மனசில் என்ன செய்யணும் தான் முராகபா செய்ய வேணும். அல்லாஹ் அல்லான்னு சொல்லி அந்த அல்லாஹ்விலே நாம் என்ன செஞ்சுக்கணும், மூழ்கி போக வேண்டும். அவள் எல்லா தன்மைகளும் நம்ம விட்டு என்ன செஞ்சணும், செத்து போகணும். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எப்படி, மூத்து கபலான் தமூத்து. நீங்கள் மூத்தா போகிறதுக்கு போகணும், இயற்கையான மூத்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் மூத்தா போகணும். மூத்த போனால் நஞ்சு குடிச்சு சாப்பிட்றதுக்கு இல்லை, வேறு என்ன செய்கிற நம்முடைய புலன்கள் அத்தனையும் சாவடிச்சு போகணும். அவன் நம்முடைய புலன் எல்லாத்தையுமே அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறார். இதுதான் அமானத்து. அமானத்துனா என்னன்னு யாரும் கேட்டால் சொல்லணும், அந்த அல்லாஹ் தஆலா தந்த எல்லா வல்லமை சக்தி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட வேணும், அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கணும். ஒப்படைச்ச பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நமக்கு கிஃப்டாக என்ன செய்யணும் தரும். அதாவது அவன் சன்மானமாக நமக்கு என்ன செய்யறான், அவனுடைய தன்மைகளை நமக்கு என்ன செய்யறான் தருகிறான். அப்போ தந்துட்டா நாம் தான் என்ன செய்வோம், இன்சான் காமி பூரணத்துவமான மனிதனாக அல்லாஹ்வுடைய நேசராக நாம் என்ன செய்யறோம் ஆகிவிடுகிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவர்களுக்கும் நம்ம சேகமாக அடைந்த அருபெரும் பாக்கியத்தையும் ஞானத்தையும் சூரியத்தையும் நமக்கு தந்து இம்மை மறுமை நற்பெயர்களை பற்றி சீரும் சிறப்போடு வருவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்